எச்சி வாய மூடு. காலங்காத்தால டென்ஷன் பண்ணாமல் ஒழுங்கு மரியாதை போயிடு சொல்லிட்டேன். வந்துட்டானுங்க பிடுங்கி திங்கிறதுக்கு. வெளிலப்படா. ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்க? எதுக்கு சார் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்குறீங்க? சொல்கிறேன். இல்லை என்ன விஷயம், என்ன ஆச்சு? சாப்பிட போகிறேன். சாப்பிட போகிறீங்களா? பர்ஸு ஃபோன்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எப்படி சாப்பிட போகிறீங்க? இன்றைக்கி ஒரு நாள் ₹1 கூட செலவு பண்ணாமல், முக்கியமாக என் பவரையும் யூஸ் பண்ணாமல் நான் சாப்பிட போகிறேன். எப்படி சார்? பாரு தெரியும். சரி, நான் வர வரீங்க இரு. ஓகே சார். இல்லைப்பா, இன்னைக்கு வியாபாரமே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்கா அக்கா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. ரொம்ப பசிக்குது. ஒரு நிமிஷம் இரு, கூப்பிட்றேன். சாப்பாடு எதுவும் கிடைக்குமாக்கா? பேண்ட்டு, பிராண்டட் ஷர்ட்டு, ஆள் பார்க்க நல்லா ரிச்சாக தான் இருக்க. பார்க்குறதுக்கும் ஆள் நல்லா தான் இருக்க. இப்படி சாப்பாடை பிச்சையாக கேட்குற? இல்லைக்கா, அந்த ஊருக்கு புதுசு. வந்த இடத்துல பேக்கை மிஸ் பண்ணிட்டேன். என் பர்ஸு, மொபைல் ஃபோன்லாம் பேக்கில் தான்க்கா இருக்குது. நேற்றுலேருந்து சாப்பிட்லக்கா. ரொம்ப பசிக்குதுக்கா. உனக்கு என்ன என்னை பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? எத்தனை பேர் அப்படி கிளம்பி வந்துடுறீங்க? என்ன இது என்ன புது பிஸ்னஸா? ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன், பர்ஸு தொலைஞ்சி போச்சு, அது தொலைஞ்சி போச்சு, இது தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு 2 நிமிஷம் பேசி பொதுமக்கள்கிட்ட காசு பிடிங்க திங்கிற கும்பல் தாண்டா நீங்களா? உன்னெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுத்தா தான் சரியாக வரும். அக்கா 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 அப்படிலாம் இல்லைக்கா, உண்மையை தான்க்கா சொல்கிறேன், நம்புங்கக்கா. எச்சி வாய மூடு. காலங்காத்தால டென்ஷன் பண்ணாமல் ஒழுங்கு மரியாதை போயிடு சொல்லிட்டேன். வந்துட்டானுங்க பிடுங்கி திங்கிறதுக்கு. வெளிலப்படா. ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்க? ஒரு நிமிஷங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. இல்லை பரவாயில்லைங்க. அட என்னங்க, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க. இல்லை நீங்களே. என்னங்க நீங்கள், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன். நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இதை நீங்கள் சாப்பிடுங்க. புடிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கோடி புண்ணியம். நீங்கள் சாப்பிடுங்க. ஹலோ, சொல்லுடா. அக்கா, டாக்டர் அம்மாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிருன்னு சொல்கிறாங்கக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. இல்லை நீ பயப்படாதடா. அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. நீ எதுக்கும் பயப்படாதடா. நம்ம கும்பிட்ற அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். நான் இவ்வளோ பணத்தை சீக்கிரமாக ரெடி பண்ணிடுறேன். நீ அம்மாவை பயப்படாதான்னு சொல்லு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறேன். என்ன? என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லைங்க. இல்லை ஏதோ அம்மா டாக்டர்னு பேசிகிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? அம்மாவுக்கு பிரெயின் டியூமர். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணலன்னா நிலம ரொம்ப மோசமாயிடுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவேன்னு நினச்சாலே உடம்புலாம் பயங்கரமாக நடுங்குது. அப்பாவும் இல்லை, நான் அம்மா தம்பி மட்டும்தான். காலேஜ் படிக்க வைக்கிற அளவுக்கு காசு இல்லாததுனால படிப்பை பாதிலே நிறுத்திட்டோம். சம்பாதிக்கிற காசெல்லாம் அப்பா வாங்கின கடனுக்கே சரியாக போயிருதுங்க. இப்போ எங்களை நம்பி கடன் தருவோம் யாரும் தயாராக இல்லை. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் வச்சிருந்த சாப்பாடை எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரி நல்லவங்களை கடவுள் என்றைக்கும் கைவிட மாட்டார். நீங்கள் தைரியமாக இருங்க. சரிங்க, நான் வரேன். உங்கள் பேர்? சூர்யா.
ஹலோ, அக்கா அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண கட்டினி அக்கா. எப்படிக்கா அதுக்குள்ளே ரெடி பண்ண? ஆப்ரேஷனா? ஆமாங்க்கா, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்காங்க்கா. ஹே, என்னடா சொல்கிற? நானே இப்போ தான் வேலை முடிச்சிட்டு வரேன். நான் எதுவும் காசு கட்டலையேடா. நீயும் கட்டலையா? நீ அந்த ரிசப்ஷனில் போய் கேளு. நான் போய் கேட்குறேன்க்கா. அக்கா, யாரோ ஒருத்தர் நம்ம அம்மாவுக்கு காசு கட்டியிருக்காருக்கா. பேர் ஏதாச்சும் சொன்னாங்களா? யாரோ சூர்யான்னு சொன்னாங்களாங்க்கா. சூர்யா. உங்கள் பேர்? சூர்யா. இருடா, நான் வரேன். உங்களை மாதிரி நல்லவங்களை கடவுள் என்றைக்கும் கைவிட மாட்டார்.